உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, சொன்னபடி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பவனி பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவை கர்த்தர் வைத்தார், உலகம் உயர கர்த்தாவை கர்த்தர் வைத்தார். 210வது பாடல். கர்த்தாவை கர்த்தர் வைத்தார், உலகம் உயர கர்த்தாவை கர்த்தர் வைத்தார். கர்த்தாவை கர்த்தர் வைத்தார், உலகம் உயர கர்த்தாவை கர்த்தர் வைத்தார். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சொன்னபடி 3ஆம் நாள் வீட்டிலிருந்து இருந்த உஜீவிக்கிறவராய் நமக்கு எழுப்பப்படினார். அவருடைய உயிர்ப்பை ஒரு விழாவாக நாம் கொண்டாடும் அளவுக்கு ஆண்டவர் சிலுவையிலே மறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்கு இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்திருப்பதனால் நாங்களும் பிழைத்திருக்கிறோம். இந்த காலவரையிலும் இந்த வழிபாட்டில் வந்த அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லது நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பேன். ஜெப நிலையில் அமர்ந்திருப்போம். Amen.
உயிரோடு உயிரோடு எழுந்தற்கு ஒரு நலன்களாகலாம் மரணத்தை ஜெயித்தவர்களாக பாடல்கள் எழுந்தவர்களாக நமக்கு இருக்கிற கடவுளை புரிவாக அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கும் பணத்தில் வந்திருக்கிறோம் என்று நன்றியான உலகோடு நாம் தொடர்ந்து எதிர்பார்ப்போம் அதனை குறித்து பாடி நாமத்தை பயன்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கின்றன வேலைகளை தந்தங்களை கனப்படுத்துகிற ஆண்டவரை நாம் தொடர்ந்து சேர்த்து பார்ப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உற்சாகமாக காலப்படுது கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி பார்ப்போம். ஆண்டவர் நாமத்தை பிரசாரப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அல்லது வந்தோடைய ஆசீர்வதித்தலும் சொன்னவரை நினைத்த அந்த விசுவாசத்தோடு நாம் சேர்த்து பார்ப்போம். சந்தோஷமாய் ஆண்டவர் பாதித்து வருகிறாய். கர்த்தர் உயிரோடு எழுந்தபடினார் என்றும் நமக்கு ஜீவிக்கிறபடினார் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கப்படினார். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த காலவரை கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் உற்சாகப்பட்டு சந்தோஷமாய் ஒவ்வொருவராக சென்று நாட்களாய் அறிவித்தார்கள் பார்த்தோம். இந்த காலவரையில் அந்த உயிர்த்தது வழிபாட்டை யார் மனப்படப்பட்டு நன்றியோடு சோதரிப்போம். ஆண்டவரே எனக்கான சிறுவையில் மறுக்கிறது மட்டுமல்ல, பாடல்படுவது மட்டுமல்ல, எனக்கான என்று உயிரோடு இருந்து வல்லவர் ஆண்டவராய் நிறுத்தப்படியாக நன்றியோடு சோதனைக்கு நாட்ட வேண்டும்.
எல்லாரும் கத்தரை சோதரிக்கிறோம், நாங்கள் பயன்படுத்துவோம். எல்லாரும் உறவு நம்மளோட கத்தரை சோதரிக்கிறோம். கத்தாவுடைய கால பொழுது நம்பியோடு சோதரிக்கிறோம். அதிகாலையில் தேவையான கண்டனமான துறையை இருக்கிறார்கள். அதிகாலையில் தேவையான உறவை கண்டபடினால் நம்பியோடு சோதரிக்கிறோம். புதிய மக்கள் வாசிக்கிற சிறப்பனை புதிய மயங்கள் பார்க்கிறார்கள். நம்பியோடு சோதரிக்கிறோம். வேகமாய் சேர்ந்து ஜனங்கள் குறித்தவர்களுடைய மகிமை இறக்குவதை போல இருப்பாங்க. உங்களுடைய மகிமையை பிரச்சனை காண்பதற்காக என்றும் ஜீவனுள்ள ஆண்டவராய் மத்தியிலே உயிரோடு எழுதவராய் இருக்கக்கூடியார் நம்பியோடு சோதரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலே நீர் பிழைத்தபடியாக நாங்கள் பிழைத்திருக்கப்படுகிறாங்க. ஒரு பிள்ளைகளை பிழைத்திருக்கிறீர்கள். நம்பியோடு சோதரிக்கிறோம். உயிரோடு ஜீவிக்கிறதுக்காய் உடைய திருவையான காரியமொழியாக நம்பியோடு சோதரிக்கிறோம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில திருச்சபையிலே சமூகத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஈர்ப்புள்ள வாழ்க்கையை காண்கிறாய். கர்த்தர் கொடுத்திருக்கிறாய். நம்பியோடு சோதரிக்கிறார். என்னாலும் உயிரோடு உள்ளவர்களாய் இருந்து உங்களை நமஸ்கரிக்கிறாங்க. தன் வேலைகளை நன்மைகளை நினைத்து பார்த்து சொல்கிறார்கள். சோதரமாக நன்றி அப்பா. எவ்வளவு நாங்கள் சமூகத்திலே நன்மைகளை ஒரு நாம் நினைத்து பார்க்கலாம். தமிழகத்திலே உயிரோடு நாங்கள் வழிபட்டனுடைய வாழ்க்கையை ஒரு வருடம் கடந்து ஒன்று வாயில் அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் ஒரு மன விருப்பம் ஒரு அன்பு நம்மை இருந்தபடினால் இன்னும் நாம் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் யாருமே கடந்து செல்ல கூடவே நம்மோடு சொல்லிருக்கோம். நாம் தனியாக சூழ்நிலைகளே நம்மோடு கூட உறவை நாம் நினைத்து பார்ப்போம். கையோடு உடனே வந்து உறவைகளை நாம் நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட தேவைகளை ஒவ்வொரு தேவைகளை அந்த தெரிந்த உறவைகளை நாம் நினைத்து பார்ப்போம். நீரோட பார்க்கிறது எல்லா தேவைகளும் நன்மைகளை நினைக்கிறேன்.
எவ்வளவு அந்த உணர்ச்சி எல்லா பாவங்களையும் ஆண்டவரே எனவே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே மன்னிக்க மாற்றிக்க போகிறோம். நன்றி. நமக்கு நாம் பாவம் செய்யப்போமானால் நம்மை நாமே ரசித்துள்ளாயிருப்போம் என்று திருமுறை வசனம் சொல்லப்படுகிறார். பாவங்களை அறிக்கை செய்து கொண்டு வருவோம். கர்த்தருக்கு இலக்கத்தை வழங்கிப்போம். யாராலும் நான் சந்திப்புள்ள சாயந்தரம் இருக்கிறேன். அவர்களையும் ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே எனக்கு விரோதமாக பாவம் செய்த துரோகம் செய்த ஒவ்வொருவரையும் மன்னிக்க மாட்டேன். நம்முடைய பிள்ளை வாழ நினைப்பதனாலே நான் மன்னிக்கிறதுனால மன்னிக்க பார்த்துக்குவோம். யாரையாவது விரோதங்கள் இருக்கிறோம் எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். கத்தரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் கொண்டு வருவதனாலே நான் மன்னிக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொள்வதாகவே இந்த மன்னிக்கு ஏற்றுக்கொள்ள பார்த்துக்குவோம். நம்ம தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதத்திலே உண்மையாய் தங்களை ஆராய் அர்ப்பணித்த ஒரு பிள்ளைகளோடு பேசினபடியாக நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். அறிக்கைக்கு விட்டுவிட்டு ஒவ்வொரு பாவங்களையும் தொடராத பற்றி சத்த காத்துக்கொள்ளப்படி சொல்லியிருக்கோம். பரிசுத்த வாழ்க்கையை கடந்தும் இன்னும் உங்களை கட்டி சேருவோம். கத்த நாளைகள் நடத்தும்படி செய்கிறோம். என் உள்ளங்களை கத்த வாக்குமனை ஆசீர்வதித்து வழிபாடு முழுவதுமாக வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அந்த மனிதனை நிச்சயத்தோடு கூட பரமடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமடைய பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக ஆட்சி பெறப்படலாம். நம்முடைய சுற்றப்படங்களை செய்யப்படுகிற போக்கிலே செய்யப்படலாம். எங்கள் யாராரத்தை அந்த நாடும் எங்கள் கடமையை நாங்கள் மன்னிப்பது போல இந்த பாவங்களை மன்னியும் உங்கள் சோழனை தீங்களை கிடைத்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் வருகிறேன். முதலாவது திருமறை பாடத்தை நாம் சொல்லியிருக்கோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 37 தொடக்கம் 43ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாத உள்ளவரல்ல என்றும், யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதேயா செல்வமெங்கும் நடந்த சங்கதி இது. நகரேயனாகிய இயேசுவும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களை கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவர்களாயும் பிதாவின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதாயும் புத்தி செய்தார். யூதருடைய தேசத்திலே எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி சதிசீலமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் சதிசீலமாகும்படி செய்யாமல்
சாமி அந்த சிறப்பு வழிபாடுக்கு நம்ம ஆசீர்வாதம் நடைபெறாக என்பதையும் மத்தியிலே சிறப்புகள் வழிபாடு நடைபெறுகிறது. இதனாலே 2 பேர் சிறப்புகள் போயிருக்கிறார்கள். செல்வி இலக்கணாலேயே செல்வன் யோசியா நரேன் இறுதி தருணம் படிக்கிற பொழுது அமெரிக்கமாக நாம் பாடுவோம். 211வது பாடல் கீழம் கீழம் இயற்கை கீழம் கைப்பற்றி பாடுவோம். Thank you.
சிறையில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து கடவுளுடைய அரசின் நற்செய்தியை அறிவித்து வந்தார். காலம் நிறைவேறி இருக்கிறது, கடவுளின் அரசு கிட்டியுள்ளது, மனமாற்றமடைந்து இந்த நற்செய்திகள் நம்பிக்கை வையுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் போகையில் மீனவராகிய சீமோனும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவும் கடலில் விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டார். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடித்து ஆக்குவேன் என்று சொன்னார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றிச் சென்றார்கள். அவர் சற்று அப்பால் போன போது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவருடைய சகோதரர் யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் படகின் கரைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை அழைத்தார். அவர்கள் தகப்பன் செபதேயுவை கூலியாற்றோடு படகிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. எழுதப்பட்டதற்காக பக்கம் 137 நாங்கள் பின்பற்றுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் திருமணத்தின் மூலம் திருவையாகிய கடவுளின் குடும்பத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவரின் அன்பிலும் அறிவிலும் வளர்ந்தவர்களாய் அவர் முன்னே நிற்கிறீர்கள். கிறிஸ்து என்பிலே வாருங்கள் என்று தம் முதல்வருக்கு போல் உங்களுக்கும் அழைப்பு கொடுப்பதை கேட்டீர்கள். இந்த அழைப்புக்கு நீங்கள் ஏற்கனவே இசைந்திருக்கிறபடியால் இப்பொழுது எல்லா தீமையும் வெறுத்தவர்களாய் அவர் மேலே நீங்கள் வைத்துள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு பகிரங்கமாக இந்த அவையார் விளைவிக்கிறீர்கள். ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஜனத்தினதும் அரச ஆசாரிய கூட்டத்தினதும் பரிசுத்த மக்கள் கூட்டத்தினதும் கடவுளின் சொந்த மக்களினதும் உலகில் சாட்சி வருவதற்காக அனுப்பப்பட்ட கிறிஸ்துவின் பணியாளர்களும் கொடுக்கிறாய். இப்பொழுது திறப்படுத்தல் அடையப் போகிறீர்கள். எல்லாவற்றிலும் கடவுள் தமது தூய ஆவியானவராலே உங்களை பலப்படுத்துவார். எனவே நாம் கேட்கும் நாட்களுக்கு நீங்கள் தகுந்த விடைபெற வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு எல்லா தீமையையும் விட்டு விடுவீர்களா? இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படித்து திரு அவையிலும் உலகிலும் அவருக்கு பணி செய்து வாழ்கிறா? எல்லோரும் எழுந்து சேர்ந்து பக்கம் 139 பாகம் 11 இருக்கிற எதிர்த்து வாக்கத்தை உறுதியோடு சேர்ந்து ஆய்வு செய்வோம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த எல்லா நல்லவையுள்ள கலைஞராக விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மைந்தராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் தூய ஆவியானவராலே கன்னி மரியாதையில் குறித்து பிறந்தார். போன்றியும் பிளாஸ்டிக் காலத்தில் பாடப்பட்டு பண்ணப்பட்டு மரித்தோரத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து உயிர் எழுந்தார். எழுதி எல்லா வளங்களும் தந்தையாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய தூயுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். தூய ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக தூய அவையும் புனிதருடைய ஐக்கியமும் ஆவணிக்கும் உடல் உயிர்களிலும் நித்திய வாழ்வும் உடலில் விசுவாசிக்கிறேன். ஆமென். செபிப்போம். விண்ணக தந்தையே, எல்லா கடவுளே, திருமணத்தின் மூலமாய் இந்த பிள்ளைகள் ஒரு திருக்குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டவனே,
இப்பொழுது ஒரு தூய ஆவியானவரால் எங்களை விசுவாசத்தில் நிலைப்படுத்தியாலும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஒரு கிருபை ஈவுகளில் நிறைவடைய இறங்கியாலும் இவர்களுக்கு ஒரு புத்திரியின் ஆவியையும் புரிந்துணர்வின் ஆவியையும் கொடும். ஆமென். இவர்களுக்கு ஒரு ஆலோசனையின் ஆவியையும் வல்லமையின் ஆவியையும் கொடும். ஆமென். இவர்களுக்கு ஒரு அறிவின் ஆவியையும் மெய்யான தெய்வபக்தியின் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுவதன் ஆவியையும் கொடும். ஆமென். இவை எப்போதும் ஒரு இலக்கத்திற்குள் வைத்து காத்துக்கொள்ளும். ஆமென். செல்வி ரூத் திலட்சணா தேவி. ஆண்டவரே, உமது அடியாராகிய ரூத் திலட்சணா தேவியை ஒரு தூய ஆவியால் நிலைப்படுத்தி இவர் உம்முடையவரை தொடர்ந்து ஜீவிக்க இறங்குகிறது. ஆமென். ஓசியா மேர்வின் ஜெமினி கணேசன். ஆண்டவரே, உமது அடியானாகிய ஓசியா மேர்வின் ஜெமினி கணேசனை ஒரு தூய ஆவியால் நிலைப்படுத்தி இவர் உம்முடையவரை தொடர்ந்து ஜீவிக்க இறங்குகிறது. உங்களை கிறிஸ்தவ திரு அவை கொள்ளும். இந்த அவையை கேட்டுக் கொள்ளும். எங்களுடைய சகலத்தின் அவை கை கேட்டுக் கொள்ளும். முழு உறுப்பினர்களாய் ஏற்றுக்கொள்கிறோம். செவிப்போம். ஆயின் கரைகளை உருவாகும் உன்னை நான் உன்னை தெரிந்து உடன் சொன்ன ஆண்டவரே, இந்த காலைகளில் சுவாமி உடைய திருச்சமூகத்திலே உடைய திரு குடும்பத்தின் முன்பதாக இந்த 2 பெண்களையும் ஆண்டவரை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை உடைய தாய் தந்தையர் திருமணத்தின் மூலமாக செய்து கொண்ட உடன்படிக்கையின் படியே இந்த பிள்ளைகளுக்கும் அன்பும் பக்தியும் உள்ள இல்லத்தை கொடுக்கிறோம். இன்று ஆண்டவரை சொந்தராக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஜெபிப்பதிலும் ஆண்டவரை திருமணத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆண்டவரை உங்களை பற்றியுடைய வாழ்வில் எல்லா தொழிற்கான பதவியை விட்டு உள்ளேயும் திருச்சபையுடைய கொடுத்து ஆண்டவரை நீங்களே என்னுடைய வாழ்வில் பிரச்சனர் இந்த நாளிலே ஆண்டவரை என்னுடைய வார்த்தையினாலே என்னுடைய வாயினாலே மக்கள் போதும் நாட்கள ஜீவிப்பே உங்களை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஒரு உண்மைக்கு இருக்க போது இந்த வாழ்வை காத்துக் கொள்ளுவேன். இந்த 2 பிள்ளைகளை காண்கிற போது ஆண்டவரை ஒவ்வொருவரையும் காண்கிற போது ஆண்டவரை நீர் நம்மில் வாழ்வு என்பதை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய எங்களுடைய ஆன்மீக வாழ்வை ஆசீர்வதியுங்கள். சிறப்பாக இந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தை உறவுகளுக்கு செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய முயற்சிக்காக எடுத்த முயற்சியை அறிந்திருக்கிறேன். சிறப்பாக உண்மை அறிஞர் அறிஞரை வளர்க்கிறார்களே எடுத்த அந்த முயற்சிக்காக அவங்களுடைய உத்தரவாதம் உள்ள அந்த உடல்நிலையை காத்து கொண்டதற்காக நன்றி. குடும்பங்களை ஆசீர்வதிங்கள். இந்த பிள்ளைகளுக்கான ஆலோசனை வீட்டுக்கு உள்ளேயும் திருச்சபையிலும் எப்போது கிடைக்க செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசியை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவுடைய கடவுளுடைய அன்பும் தூயாவியருடைய கூட்டமும் நம் அனைவரோடும் சிறப்பாக இடப்பட்டுக் கூட கலந்து வந்திருக்கிற பிள்ளைகளோடும் அவருடைய அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாக கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து நாம் செல்வதில் நம்மிலிருந்து விண்ணப்பத்தவர்களுக்காக நாம் கடந்து செல்வோம். நிர்ணயிக்கப்பட்டவர் ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார். கட்டார திருச்சபைக்காக, திருச்சபையின் சேவைகளுக்காக, சேகரத்தின் சேவைகளுக்காக நாம் அந்த பாடத்தை செலுப்போம். நாளை சிறப்படுத்தல் பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அந்த பாடத்தை ஊக்கமாக்கி வைக்கிறேன். நான் பயன்படுத்துகிறேன். மகாயிரக்கமுள்ள பரமதாபுரிய சுவாமி, நம்மையான இங்கே காலையிலே மீண்டும் மீண்டும் ஊருக்கு நாளை ஒரு பாதத்தை அமர்ந்து நினைவுத்தக்கதாக, கொண்டாடத்தக்கதாக, சபையினராக கூடியிருத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுவாமி ஒரு மேலான கிருபைகளையும் நாம் நன்றியோடு இருக்கிறோம். கடந்த நாட்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு கூட இருந்து ஒரு வல்லத்தில் மேலான கட்டளாக இருப்பதற்காக நன்றியோடு இருக்கிறோம் சுவாமி. நான் நினைப்பதற்கு மேலாக, நான் கேட்பதற்கு மேலாக சித்தப்படியாக எங்களை வல்லத்தில் ஒரு மேலான கீழக்காக நன்றியோடு இருக்கிறோம். இந்த வேலையை மட்டுமாக இந்த பாட்டை கருவோம் சுவாமி. இந்த சபையை நாம் இந்த பாட்டை நிறைவாக கருவோம். இது மட்டுமாக ஆசிரியர் வருகிற தேவனே, இந்த சபையில் மேலுமாக உங்களுடைய பாதத்துக்களே, உங்களுடைய கருத்துக்களே, இந்த பாதத்தின் அடியை சுவாமி வைத்து நிறைவாய் பார்த்து வல்லத்தை வேணுமாய் உங்களுடைய பாதத்தை நாம் வருகிறோம். சேர்த்துமாக சபையில் ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் பார்த்து சுவாமி, அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் சுவாமி. சபையின் ஐக்கியம் மேலும் வளரத்தக்கதாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி சுவாமி, வருங்காலங்களிலே சபையிலே நிறைவான ஆசீர்வாதம் ஐக்கியம் வளரத்தக்கதாக ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக வருகிறோம். சபையுடைய திருவாளர்களுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஒரு வல்லத்திலேயே நிறைவான ஆசிரியர்களுக்கு நன்றி சுவாமி. பிரச்சனைப்பட்ட வகையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து அவர் ஆசிரியருக்கும்படியாக வருகிறோம். அதே போல சபையில் உட்படார்கள் ஒவ்வொரு பணிகளுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீரை பொருட்படுத்தப்படுகிறார்கள். விசேஷமாக இந்த நாளிலே சுவாமி அன்புகளை சிறப்படுத்த வைத்த இரண்டு பிள்ளைகளையும் பார்த்து தருகிறோம். இந்த பிள்ளைகளை இது மட்டுமாக ஆசிரியர் வந்திருக்கு. இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல தீர்மானத்தோடு என் முன்னே கூட்டி கேட்டு சுவாமி, ஒரு பள்ளிக்கூடத்திலே அவர் செய்து கொண்ட எல்லா ஒப்படைகளிலும் நீரே கூட இருந்து சுவாமி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் அதை நிர்வாகியே தருகிறாங்க. அவர் நீரே வந்திருக்கு அவருடைய குடும்பத்துக்காக சுவாமி, அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஐக்கியமாக அன்பை சொல்லத்தக்கதாக அந்த குடும்பத்தை அவர் நிர்வாகி அவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக வருகிறார் சுவாமி. இதற்கு ஆராய்ச்சி சுவாமி, சபையிலிருந்து ஆராய்ச்சி வர முடியாமல் யாராவது தரப்பட்டிருந்தால், வீடுகளிலே யாராவது நோயாக்கப்பட்டிருந்தால் சுவாமி ஒவ்வொரு தீர்ப்பதாக தருவோம். ஒரு ஆசிரியர் சுவாமி முன்னும் இந்த ஐக்கியத்துக்கு வரத்தக்கதான் நீங்கள் அவர்களை பொருட்படுத்த காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் சுவாமி, சிறு பிள்ளைகளை தருகிறோம். நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சபை ஐக்கியத்துக்குள்ளே நீ நிறைய ஆசிரியர் நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய கல்வியோட நீதியை கூடியிருந்து அவர்கள் கற்று நம்முடைய நாம் வைக்கப்பட்டக்கதாக வேறுமர் வளரத்தக்கதாக பாடசாலையில் கற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் காய பிள்ளையை பொருட்படுத்தப்படும் சுவாமி. அவர்கள் விழுந்துவிடாதபடி சுவாமி அவருடைய கணக்கெல்லாம் இருந்து அவர் நீரை சுவாமி வழிகாட்டியாக இருந்து வாழிய பிள்ளைகள் உங்களுடைய வாழை வயதிலே சுவாமி பற்றி பிடித்து வாழ்ந்ததாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்தப்படும். வேலைக்காக தன்னை எதிர்பார்த்துக் கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த வேலைவாசிகளும் சுவாமி வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் வேலை இடங்களில் இந்த பாதுகாப்பையும் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் சுவாமி. இது திருமண வாழ்க்கைக்காக தன்னை ஆயத்தத்தை கொண்டிருக்கிற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த புனிதனை அந்த துணையை தரத்தக்கதாக எதிர்பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்தி அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் அவர் எதிர்பார்த்தது கூட சுவாமி நம் துணைகளுக்கு வழங்கும்படியாக வருகிறோம். குடும்பமாய் குடும்பத்தை ஒவ்வொரு தாய்க்காக குடும்ப அமைத்தவர்களுக்காக சுவாமி இதை பொருட்படுத்த குடும்பத்தை வளர்க்கத்தக்கதாக அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் வேதனைகள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நீ வந்து வருவது கூட சுவாமி நீரை கூட இருந்து அவருக்கு வாழ்ந்தீர்கள். அவருடைய தேர்தலை அவருக்கு நீரை நினைப்பப்படுத்துகிறோம். இது விசேஷமாக வயது நாட்களில் சுவாமி இருந்து அன்புகளை நிறைவாக வாழ்ந்து கொண்டு மற்றொரு சாட்சியாக இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளையும் பொறுப்படும் சுவாமி. அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் மற்றொரு படிப்பினை இருப்பதற்கான சுவாமி அவருடைய பேரர்களும் தன்மைகளும் நீரை கூட இருந்து அவருடைய காத்துக்கொள்ளும். மட்டுமாய் இந்த சபையை காத்துக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும். நாராயணம் மட்டுமா காத்துக்கவனே நீரை கூட இருந்து நேரமும் கூட இருந்து
நிர்வாக வல்லமையை காப்பிய நம்பிக்கையோடு இந்த பாவத்திலே இந்த ஜெபத்தை நாம் நிறைவாக அர்ப்பணித்து ஜெபம் போற்றோம் என்ற தரப்படுகிறேன். ஆமென். தனிப்பட்ட தேவைகளாக நாங்கள் செய்வோம். தனிப்பட்ட ரீதியாக உள்ளவர்களே இந்த வாஞ்சிகள் விருப்பம் தேவைகள் எல்லாவற்றையும் அமைதியாக நாம் ஆண்டோரை பார்த்து சொல்லுவோம். விசுவாசத்தை குணப்படுத்த வருவாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லியிருக்கோம். நல்ல இரண்டாம் திருமறை பாடத்தில் நாம் சொல்லியிருப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பாடல்களிலே ஆண்டவர் படிக்கான விடைகள் கேட்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த காலையை பொறுப்பிலே நண்பர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Thank you.
சிறியோரும் குளிர்ச்சியான காடுகளையும் சிறியோரும் பெரியோரும் நாங்கள் கூறி உண்மை ஆராதிக்கின்ற இந்த கலாச்சாரத்துக்காக மக்கள் அது கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எத்தனையா எங்கள் கண்களை கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எனவே சார்ந்ததே எங்கள் வீடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லி எண்ணி பார்த்தால் எங்கள் மூச்சுக்களினால் நன்றி செலுத்தினால் முடியாதப்பா. நாங்கள் நன்றி சொல்லி முடியாது சுவாமி. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருதாக எண்ணி உமக்காக சேர்த்த இந்த காலத்தை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சிறு துளி பெருவெள்ளமாக காணிக்கை பெருக பணிக்காக உபயோகிக்கப்பட நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாஞ்சியை பூர்த்தி செய்யும் தோடு மட்டுமல்ல, காணிக்கையால் மாத்திரமல்ல, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளாலும் நாங்கள் மக்கள் பணி செய்ய பணி உபகாரம் செய்ய ஒவ்வொருவரையும் ஏறி அந்த வேண்டும் வேண்டுகிறோம். நாளிலும் கூட புலப்படுத்தலே சேர்ந்து கொண்டாந்த பிள்ளைகளை குடும்பங்களை நம்முடைய பாதத்தை வைக்கிறோம், ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவர்களை உண்மையாலே பண்ணி இந்த திருச்சபையின் பணியிலே ஈடுபட பெரிய உத்தரவாதமான ஊழியத்தை அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பத்துக்காக நாங்கள் திருக்கிறோம் ஆண்டவரே. செய்தியை கொடுக்க இருக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவரே திடப்படுத்தும், பலப்படுத்தும். அவரோடு கூடியிருக்கிற உடைய திருச்சபை மக்களாட்சி எங்களையும் பெண்களை திறந்து செய்தியை ஏற்றுக்கொள்ள நாளை சார்பாக நாங்கள் விரும்பினாய் வந்து விரும்பினாய் செய்தார்கள். ஆசீர்வாதத்தோடு அன்றைய நாங்கள் நிறைவு பெற்றவர்களாக செய்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் சாமி ஆசீர்வதிக்க வேண்டும் மூலம் வேண்டியிருக்கிறோம் என்றார். மூன்றாம் திருமுறை பாடத்தை நாம் சொல்லிக்கொள்வோம். யோவான் நூல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம் வரை. யோவான் 20:1 முதல் 9 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருந்தோடு மக்களேனாம் மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த நற்செய்தியாளரிடத்திலும் போய் கல்லறையில் இருந்து எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுதும் பேதுரு நற்செய்தியாளரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்த்திலும் நற்செய்தியாளர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து கீழைகள் திறப்பதை கண்டார். ஆனாலும் அவர் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவருக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து கீழைகள் திறக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த கீழே மெத்த சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் தூக்கி வைத்திருக்கிறதையும் கண்டார். முந்தி கல்லறை
வந்த நட்சத்திரம் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஆக நரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். எங்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நம்ம பரிசுத்தவும் ஆசீர்வாதத்தை சுவாமி இந்த காலவழியில் உடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படி செய்கிறோம். நீர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்பதை கண்டுகொள்ளவும் உயிர்த்த கிறிஸ்துவின் சாட்சிகள் என்று புரிந்து கொள்ளவும் கர்த்தர் நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தில் செல்கிறோம். நல்ல பிதாவே. மறுபடியும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் நமத்திலே பரிசுத்த ஆவியானவராய் பிரசன்னமாய் இருக்கிறபடினால் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழும்படி இந்த காலவழியிலே நாங்கள் நீங்களும் இந்த இடத்திலே கொண்டு சேர்ந்திருக்கிறோம். உயிர்த்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று இங்கிலாந்து தேசத்தில் இந்த மிஷனரிகள் தங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் பேசினபடினால் அவர்களுக்கு இருந்த பாரம் இன்று கண்ணாறு திருச்சபை வரைக்கும் வந்து ஆண்டவரை அறிய இந்த இடத்துல இவ்வளவு மக்களாக ஒன்று கூட ஒரு வாய்ப்பாயிருந்தது. சிந்திப்பார்கள். இங்கிலாந்து தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் சாட்சிகள் உள்ளான அனுபவமும் அவர்கள் இருந்த வாஞ்சையும் நற்செய்தி பணி என்ற தாகமும் இந்த இலங்கை தேசம் மட்டுமல்ல, இலங்கை தேசத்திலே இந்த கர்நாடக பிரதேசத்துக்கு வந்து இந்த இடத்திலே அநேகர் கிறிஸ்துவை அறிந்து ஆண்டவர் பாதத்திலே வந்திருக்கிறோம் சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் என்பதை தெளிவாக புரிந்திருந்த மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய நாளே சொல்வார்கள் உயிர்ப்பு பெருவிழா சொல்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 நாட்கள் மிகவும் முக்கியமானது. ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் பெரிதாக கொண்டாடுவோம். அதைவிட பெரிதாக நாம் கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய ஒரு திருவிழா தான் இந்த உயிர்ப்பு திருவிழா. இந்த உயிர்ப்பு நடந்திருக்காவிட்டால் நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது, அல்லது கிறிஸ்தவருக்கு சாட்சிகளாகவும் இருந்திருக்க முடியாது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால் உயிரோடு இருக்கும் கடவுளை நாம் பிழைத்துக் கொண்டவர்களாய் தொழுது கொள்ளும்படி இந்த காலவழியிலே நாம் நீங்களும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே கர்த்தர் உயிர்த்தார், அவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்று இந்த காலவழியில் நாம் நினைவுறுத்த மட்டுமல்ல, அனைத்து இடங்களும் இந்த காலவழியிலே ஒலிபெருக்கின் மூலமாய் இந்த திருச்சபை செய்தியையும் நாம் பகிர்ந்தோடுகிறோம். பகுதியாக நாம் இந்த காலவழியிலே வந்தது காரணம், வளமையாக திருச்சபையில் ஒரு பவனி இருக்கிறது, அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேறு நோக்கம் அல்ல. மாறாக இந்த கண்டார் திருச்சபையில் மக்கள் நாம் திருச்சபை முடிந்து போன பொழுது அல்லது போகிற பொழுது அந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த காலங்களிலே 5 மணிக்கு நீங்கள் பவனி போனது காரணம் என்று கேட்பார்கள். அதுக்கு நாம் பதில் சொல்வதற்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு தான் நாம் பவனி செல்வோம். ஆண்டவர் இயேசு அதிகாலையிலே உயிரோடு எழுந்தபடினால் அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக சென்றவர்கள் கல்லறை திறந்திருந்தது, ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் உயிர்ப்பின் செய்தி அனைவருக்கும் சென்று சாட்சிகளாய் பகிர்ந்து கொண்டார்கள். அதைத்தான் நாங்களும் செய்கிறோம் என்று அர்த்தத்தை புரிந்து செயல்படுகிறவர்களிலே அதுவும் ஒரு சாட்சியாக அமையும். மத்திய 28ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி போர்த்தவர்கள் மூலமாய் அங்கே படை அதிகாரிகளுக்கு தலைமை அதிகாரிகள் சென்ற வேளையிலே அவர்கள் ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று படைத்தலைவர்கள் சென்று விட்டார். காரணம் என்னவென்றால் இந்த படைத்தலைவர்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்தது. திடீரென ஒரு வெளிச்சம் உருவானது, தேவதூதர்கள் வந்தது, கல் திறக்கப்பட்டது, இயேசு உயிரோடு சென்றது. அந்த கல்லறையின் உள்ளே இயேசு அந்த சீலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பதாக தேவதூதர்கள் அந்த கல்லறையில நின்றது, அவர்களை மரியாதை சந்தித்தது, அவர்கள் உயிர்ப்பின் செய்தியை அவர்கள் அறிவித்தது எல்லாமே விரிவாக தெரிந்தவர்கள் இந்த போர்த்தியவர்கள். இந்த போர்த்தியவர்கள் எப்படியெல்லாம் தெளிவாக அறிந்தபடினால் இந்த செய்தியை அவர்கள் சென்று சொன்ன வேளையிலே அங்கே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நினைவூட்டல் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு பிறப்பதையும் அவர்கள் அழித்துவிட தீர்மானித்த அந்த போர்த்தவர்கள் படையாதிகாரிகளும் இயேசுவின் உயிர்ப்பையும் இல்லாதவர்களுக்கே திட்டமிட்டார்கள்.
அதான் இன்று பல சமயத்தவர்கள் அல்லது பல விதங்களிலே ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை ஆண்டவர் இயேசு உயிர்க்கவில்லை என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி இப்ப நேற்று நடந்தது மட்டுமல்ல, ஏற்கனவே நடந்ததாக நான் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மற்ற 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீடர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இந்த திருமுறை எழுதப்பட்டு எவ்வளவு காலம், ஆனால் இன்றைக்கும் இந்த பேச்சு நடைபெறுகிறது. ஒரு சில சமயத்தோர் மத்தியிலே அல்லது சமயத்துக்கு விரோதமான மத்தியிலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை, அவருடைய சீடர்கள் அவரை கொண்டு போய் விட்டார்கள், அல்லது இயேசு மயக்கம் தெளிந்து அவர் இந்தியா வழியாக சென்று வாழ்ந்தார் என்று பொய் வரலாறுகளை கொடுத்தார்கள். ஆனால் இதற்குரிய ஆதாரம் திருமுறையிலே அங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்றே உயிர்த்தெழுந்த அன்றே இந்த விரோதமான செயல் நடைபெற்றதுக்கு திருமறை ஒரு சாட்சி. இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவை அவருடைய சீடர்கள் உயிரோடு கொண்டு போயிருந்தார் அல்லது மருத்துவருக்கு சடலமாக வெளியே கொண்டு போயிருந்தார். இயேசுக்கு சுற்றப்பட்டிருந்த சீலை கல்லறையில் இருந்திருக்குமா? இதான் நமக்கு பெரிய ஒரு சாட்சி. ஆண்டவர் உயிரோடு இருந்த சாட்சி. இயேசுக்கு சுற்றப்பட்டிருந்த சீலை அங்கே கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தது என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருந்தது. இது ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு மிகவும் பெரிதான சாட்சி மட்டுமல்ல, அவரை சீடர்கள் யாரும் கொண்டு போகவும் இல்லை, அதே நேரத்தில் அவர் மயக்கம் தெளிந்து செல்லவும் இல்லை. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு நிறுத்துவதற்காக ஆண்டவர் 40 நாட்கள் சீடர்களுக்கும் அங்கே ஏனைய ஜனங்களுக்கும் காட்சி கொடுத்தார், தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தின கடவுள் ஒரு ஆவியாக தன்னை வெளிப்படுத்தவில்லை. எங்களைப் போல ஜீவிக்கிற வல்லமுள்ள ஆண்டவராக, எங்களுடைய சரீரங்களைப் போல சரீரம் உடையவர்களாக தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்தினார். சீடர்கள் நம்பாதிருந்த சூழ்நிலையிலே தோமா அவரை நம்பவில்லை. தோமாவை அழைத்து ஆண்டவர் சொன்ன காரியம், ஒரு விரலினாலே என்னுடைய காயங்களை தொட்டுப்பார், விழாவிலே குத்தப்பட்ட காயத்திலே என்னுடைய விரலை போட்டு பார்த்து ஆதரத்தை ஆண்டவர் தேடி கொடுத்தார். இந்த தோமா அந்த கேள்வியை கேட்டிருக்காவிட்டாலும் இந்த இயேசு உயிரோடு எழுந்தார் அல்லது உயிர்த்த இயேசு ஒரு ஆவியாக இருந்தார் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் உண்மை கடவுளாக சீசர்களோடு எப்படி முன்பதாக வாழ்ந்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவர் வாழ்வதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவதற்காக அங்கே தோமா அவரை தொட்டு பார்க்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு சீசர்களை மீன்பிடிக்கிற சீசர்களை அழைத்து மனசல்லை பிடிக்கலாம் ஆண்டவர் இயேசு மாற்றினார். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்னராக இந்த பேதுரு சீசர்களை பார்த்து சொல்கிறார், இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இனி நாம் பழையபடி நம்முடைய தொழிலை செய்வோம் என்று சீசர்களை கூப்பிட்டார். பாருங்கள் மீன் பிடிக்க சென்று அவர்கள் மீன் பிடிக்கிற பொழுது ஒரு மீன்களும் படவில்லை. அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு கரைக்கு வந்து அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார், சாப்பிடுவதற்கு சரிய பொழுது ஏதாவது இருக்கிறதா? விளைப்பதற்காக அல்லது வியாபாரம் பண்ணுவதற்காக நீங்கள் மீன்பிடிக்க சென்றீர்கள். மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவத்தை கேட்டால் சொல்வார்கள், கடலிலே அல்லது ஆற்றிலே மீன் பிடிக்கவில்லை, ஆனால் வீட்டிலே கரைக்கு சரி அந்த மீனை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அது கூட இல்லாத நிலைமையில் அவர்கள் திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் இயேசு பெற்றதை இருக்கிறார், புசிப்பதற்கு ஏராங்கிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்பொழுது ஆண்டவர் மூலமாய் அதை அனுமதிக்கிறார். ஆழத்திலே சென்று வலைகளை போடுங்கள் சொன்ன பொழுது அவர்கள் 153 பெரிய மீன்களை பிடித்துக் கொண்டார்கள். அந்த மீன்களை குறைத்து தரும்படி ஆண்டவர் இயேசு கேட்டார். அவர்கள் குறைத்து தேர்கொண்டு துணிக்கோடு இயேசுவை கொடுக்கிறார்கள். இயேசுவும் அந்த ஆகாரத்தை சீடர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டார் சொல்லப்படுகிறது. இதை எல்லாமே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததற்கு சாட்சிகள் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதற்கு திருமறை ஆதாரமும் அவர் வாழ்ந்து காட்டிய செய்து காட்டிய அனைத்துமே ஆதாரமானது. இந்த செய்தியை சொல்வதற்கு தான் ஆண்டவர் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார்.
ஆண்டவர் இயேசு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு வாழ்ந்த பெரியார்களை போல இருக்கிறார்கள் என்பதுதான் மக்களுடைய கருத்து. அதாவது இந்த புத்தகத்திலே பெரியார்கள் என்ற புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது புத்த பெருமானை போட்டிருப்பார்கள், முகமது நபியை போட்டிருப்பார்கள், அதே போல மகாத்மா காந்தியை போடுவார்கள், அதோடு சேர்த்து இயேசுனுடைய படத்தையும் போட்டார்கள். அவர் எல்லாருமே சிந்திப்பது, இவர்கள் எல்லாரும் பெரியார்கள் வழிகாட்டிகளும் சிந்திக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னதை சாட்சியம் அறிவிப்பதற்கு தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த சாட்சி சொல்லுவதற்கு நானும் நீங்களும் ஆயிரம். அதிகாலையில் எழுந்து மனிதன் மரியாதை அங்கே செல்லுகின்ற பொழுது கல்லறை திறக்கப்பட்டிருந்ததையும் தேவதூர்களை நின்றதையும் அங்கே உயிர்த்தலின் செய்தியை கேட்டவுடன் ஓடி சென்று சீசர்கள் அடைந்தார். சீசர்கள் திரும்பி வந்து பார்த்தார்கள். உண்மையான சம்பவம். இந்த செய்தி அவர்கள் அந்த சீசர்கள் சொல்லுவதற்கு மத்தியிலே அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாக என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்தி அவர்கள் உயிர்த்தெழுந்ததை ஆண்டவர் தெரிவித்தார். ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது. ஒரு ஆமை தண்டபாட்டை அமைதியாக படுத்திருக்கிறது. ஆமைக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருந்தது. எல்லாரும் சிந்திக்க வேண்டாம், ஆமையின் பேரும் கதை வரப்போவதில்லை. இந்த மரத்துக்கு இருந்த ஆமைக்கும் இந்த மரத்தை குறித்தும் 2 பேருக்கிடையே ஒரு விவாதம் ஏற்பட்டது. சார், இந்த ஆமை இறந்திருக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கிறதா? அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர் கூறினாரா, அது இறந்திருக்கிறது. இறந்திருப்பதற்கு ஆதரவு கண்டுகிறது. ஆமையை எல்லா பக்கமும் நீங்க திருப்பி போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவர் கம்பவுண்ட் எடுத்து அந்த ஆமையை அடுத்த பக்கம் திருப்பி போட்டார். அப்படியே இருந்தது. அடுத்த பக்கம் திருப்பி போட்டார். அப்படியே இருந்தது. அப்பொழுது சொன்னார், இந்த ஆமை இறந்து விட்டது என்று தெரிவித்தார். அப்பொழுது கேட்டால், சரி, இந்த ஆமை உயிரோடு எழுந்ததுக்கு அல்லது இறந்திருக்கிறது அல்லது இது எப்படி இருப்பதற்கு நிரூபித்தீர்கள். சரி, இந்த மரத்துக்கு உயிர் இருக்கிறாங்க எப்படி நிரூபிப்பீர்கள்? பலவாத யோசித்தார். மரத்துக்கு உயிர் இருப்பதை எப்படி நிரூபிப்பது? அப்பொழுது அவர் பார்த்தார், இந்த காற்றிலே மரம் அசைவதை பார்த்துனால் இந்த மரம் அப்படி அசைகிறபடினாலே அதற்கு உயிர் இருக்கிறது. அப்பொழுது என்ன, கையில ஒரு பலூன் எடுத்து அந்த பலூன்ல காற்றை ஊதி அப்படியே வைத்து கொடுக்கிறார். அப்பொழுது பலூன் அப்படியே அசைந்து கொண்டிருக்கிறது. இப்ப கேட்டால் இந்த பலூனுக்கு உயிர் இருக்கு. அப்பொழுது சொன்னார், அப்படின்னா நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? மரத்துக்கு உயிரில் என்று நான் சொல்ல முடியாது என்றால் பலூனும் அசைகிறபடினாலே மரம் அசைகிறபடினாலே நான் இதை சொல்ல முடியாது. அப்பொழுது பலவாறாக யோசித்து சொன்னால், இந்த மரத்திலே பூ இருக்கிறது, காய் இருக்கிறது, பழம் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது. இந்த மரம் குறிப்பிட்ட வருடத்துக்கு சின்னதாக இருந்தது, இப்பொழுது பெரிதாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே இதுக்கு உயிர் இருக்கிறது என்று அவர் நிரூபித்து காட்டினார். அப்பொழுது சொன்னாராம், இந்த ஆமைக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? திரும்பவும் அவர் சொல்லிட்டாராம், அந்த ஆமைக்கு உயிர் இல்லை என்றால் அது ஒரு அசைவும் இல்லை. அந்த ஆமை அப்படியே தூக்கி கொண்டு ஒரு தண்ணீரை விட்டு கேட்டாராம், இப்பொழுது சொல்லு, உயிர் இருக்குதா இல்லையா? ஆமை அந்த தண்ணீரை நீந்தி செல்லுகிற பொழுது சொன்னாராம், இல்லை, நான் சொன்னது போய் உண்மையாகவே அது உயிரோடு இருக்கிறது. இந்த 2 கதைகளும் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஒரு பாடம் தான். இன்னைக்கு திருச்சபையிலே நாம் உயிரோடு இருக்கிறோமா அல்லது நடைபெறமா இருக்கிறோம்? 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் உயிரோடு இருப்பதும் நடைபெறமாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் நம்மை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உயிரோடு இருப்போம்னால் நாம் ஏதோ ஒரு செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். அப்படி செயல்பாடு நடைபெறவில்லையானால் இந்த ஆமை உயிரோடு இருக்கும் செயல்பாடாமல் இருந்தது போல நடைபெறமாக தான் நாம் வாழணும். உயிர்த்த இயேசுக்கு சாட்சிகள் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் செயல் மூலமாய் என்ன சாட்சியை மற்றவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கோம், அல்லது எந்த சாட்சி மூலமாய் ஆண்டவர் இயேசுவை கடவுள் என்று நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். திருச்சபைக்கு வருகிறோம், போகிறோம், அல்லது திருச்சபையில் பல காரியங்களை நாம் முன்னெடுக்கிறோம், பல காரியங்களை முன்னிட்டு நாம் செய்கிறோம், நல்ல காரியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பொறுப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகள். எப்படி சாட்சிகள் சொல்ல போகிறோம் அல்லது எப்படி சாட்சியாக வாழ்த்து காட்ட போகிறோம் என்பதை குறித்து நாம் நம்மை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகள் சொன்னபடினால ஆண்டவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
இந்த சாட்சிகளை நாம் வாழவில்லையானால் 10 வருடம் கடந்தாலும் இதே திருச்சபை மக்கள் நாம் இருந்து கொண்டே இருப்போம். இந்த கல்லாத பிரதேசத்திலே ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் அறிய முடியாது. நானும் நீங்களும் நம்முடைய வார்த்தை மூலமாய் செயல் மூலமாய் சாட்சியாக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுதுதான் உயிருள்ளவராய் நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் ஜீவிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உயிர்த்த கிறிஸ்து இனி மதிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இந்த உயிரோடு நம்மோடு இருக்கப்படினால், நமக்குள்ளே இருக்கிறபடினால், நம்மோடு வாழ்வதனால் அந்த இயேசு சொன்னபடி உலகத்தின் கடைசி வரையந்தமும் உங்களோடனே கூட இருக்கிறேன். என்னோடு உங்களோடு அந்த கூட இருக்கிறார். அப்படி கூட இருந்தால் நம்மோட கூட இருக்கிற கிறிஸ்துவை சாட்சியாக பயந்து கொள்வோமா? அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு எனக்கு இதை செய்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்று பகுத்தப்படுகிறதா? கர்த்தாவே, நன்றியோடு சொல்லுவாங்க. உயிர்த்த கிறிஸ்துவும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறார். உங்களுடைய உயிர்ப்பு அர்த்தமுள்ளதாக்கப்பட இந்த உயிர்ப்பின் செய்தியை அநேக இடங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லவும், எங்கள் வாழ்க்கை மூலமாய் உங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்தவும் ஒவ்வொருவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தப்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த பிரசங்கத்தின் 2வது பகுதி உங்களுக்காக விடப்பட்டுள்ளது. இந்த பிரசங்கத்தின் 2வது பகுதி உங்களுக்காக விடப்பட்டுள்ளது. திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடிய 10 வசனங்கள் இந்த திருச்சபைக்குள்ளே ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. அவைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி அவைகளையும் வழிபாடு படித்து செல்லும்படி உங்களுக்காக விடப்பட்டுள்ளது. 2வது செய்தி ஆண்டவரும் உங்களும் வேத வசனங்களும் பேசப்படுவதாக. இந்த வருடம் சகோதரர் புஷ்பராஜ் அவருடைய சிறப்பு பாடலை தொடர்ந்து திருவிருந்துக்காக நாம் கடந்து செல்வோம். பாடும்போது அல்தன் பாலகனை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. அல்தன் பாலகனை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும், உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும் உன்னை அன்பு பிரிவதில்லை. அதன் பாலகனை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. கைவிடப்பட்ட மனம் கொண்ட பிள்ளை போல் இளம் வயதில் தள்ளப்பட்ட மனைவியை போல் காந்திருந்தி உலகில். கைவிடப்பட்ட மனம் கொண்ட பிள்ளை போல் இளம் வயதில் தள்ளப்பட்ட மனைவியை போல் காந்திருந்தி உலகில். என்னையும் அழைத்து உன்னங்கை பொழிந்து
கண்மணி போல் காத்தியே என்னையும் அழைத்து உணர்வை பொழிந்து கண்மணி போல் காத்தியே காதன் பாலகனை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும் உங்களை அன்பு பிரிவதில்லை உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும் உங்களின் அன்பு பிரிவதில்லை காலம் பாலகனை மறந்தாலும் என்னை மறப்பதில்லை வாழ்க்கையிலே உன்னை நினைக்கின்ற போது ராஜாமத்திலே உன்னை தியானிக்கும் போது இன்பமாயிருக்குறையா வாழ்க்கையிலே உன்னை நினைக்கின்ற போது ராஜாமத்திலே உன்னை தியானிக்கும் போது இன்பமாயிருக்குறையா உமது சட்டையின் நிலையிலே நான் நிலைத்திருப்பேனையா உமது சட்டையின் நிலையிலே நான் நிலைத்திருப்பேனையா அதன் பாலகனை மறந்தாலும் என்னை மறப்பதில்லை உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும் உங்களின் அன்பு பிரிவதில்லை உண்டான நாள் முதல் இந்நாள் வரையும் உங்களின் அன்பு பிரிவதில்லை அதன் பாலகனை மறந்தாலும் என்னை மறப்பதில்லை நாம் நினைப்போம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த அப்பத்தை உணவும் இந்த பாத்திரத்தில் பானமானவர்கள் யாவரும் தங்களை நம்மை சோதித்து அறிந்து வர வேண்டும் என்று புனித பவுல் கூறியதை நம்முடைய முன்பராகிய கிறிஸ்துவின் உடலும் கருத்துவமாகிய திருவிருது பகுதியில் பற்றுக்கொள்ள மாணவர்கள் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆக்கின தீர்ப்பு நம்மை கொண்டிருக்காதபடிக்கு நாம் நம்மை ஆராய்ந்து நமது பாவங்களுக்காக உண்மையாய் மனதுருகி முன்பதாகிய கிறிஸ்துவை உயிரும் உறுதியுள்ள விசுவாசத்தோடு பற்றிக் கொள்வோமாக. நமது நடத்தை சீர்திருத்தி எல்லா மனிதர்களிலும் அன்பாய் வாழ்வோமாக. இப்படி செய்தால் இந்த புனிதத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆவோம். ஆகையால் உண்மையோடும் பயபக்தியோடும் நமது பாவங்களுக்காக மனம் தூக்கப்பட்டவர்களாய் பிறருடைய அன்பும் தயவும் உள்ளவர்களாகி ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படித்து அவர் விழுந்த நன்னறிகளில் இனி நடந்து புது வாழ்வு வாழ விரும்புகிற நாம் மனத்தாழ்மையுடன் நம் சிந்தனையும் இருதயங்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக. பின்பு நமக்கு ஆறுதல் ஏற்படும் பொருட்டு இந்த புனித செல்வத்தை பெறுவதற்காக விசுவாசத்தோடு சமீபித்து வருவோமாக. வழிபாட்டு ஒரு நூல் பக்கம் 32 நாம் திருப்பிக் கொள்வோம். வழிபாட்டோட நூல் பக்கம் 32. உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லா வல்லமையிலும் நிலையான கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் உங்களிடத்திலும் நமக்கு புகழ் செலுத்துவதே தகுதியானதும் நீதியானதும் நாங்கள் செய்ய வேண்டிய முதற் கடமையாய் இருக்கிறது சேர்த்து சொல்லுவோம். எனவே தூதரோடும் தலைமை தேவ தூதரோடும் விண்கூட்டத்தார் அனைவரோடும் நாங்கள் சேர்த்து எப்போதும் போற்றி சேனைகளின் அதிபதியை கடவுள் மாற்றிய ஆண்டவரே, நீரே புனித புனித புனித
விண்ணகம் மன்னனும் ஒரு மாட்சிமையால் நிறைந்திருக்கிறேன் சொல்லி மேன்மை பொருட்கள் திருப்பெயரை போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரை உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். முழங்கால் படியிட்டு நாம் சிறுவர் நிலையிலே குழந்தை நாம் சேர்ந்திருப்போம். அனுபவிக்கும்படி அவரை எங்களுக்காக தந்தது. அவர் தாம் திரும்ப காலங்களை நம்முடைய விலை மதிப்பது அவருக்கான மரணத்தை நாங்கள் நியமத்தை ஏற்படுத்தி அதை நாங்கள் ஓயாமல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எங்களை பணிக்கின்றார். நமது ஆண்டவராகி இயேசு நாம் காட்டிக் கொள்ளப்பட்ட அதே இரவில் நம் சீற்றோடு சமையலை அப்பத்தை எடுத்து நம்முடைய சீற்றலை கொடுத்து நீங்களை பெற்றுங்கள் எப்பொழுதானதே உடலாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி செய்திருந்தார். போஜனம் பண்ண அவ்வாறே அவர் பாத்திரத்தை கொடுத்து கடவுளுக்கு முதுகெலுப்பியபின் நம்முடைய சீற்றலை கொடுத்து நீங்கள் எல்லாத்திலே பாவம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் செல்லப்படுகின்ற புதிய உடன்படிக்கக்கூடிய ஒரு இரண்டமாயிருக்கிறது. நீங்கள் இதை மறுபொருளாம் நினைவு கூறும்படி செய்வார்கள் என்றார். தெரிவிப்போம். இறக்குள்ள தந்தையே, நாங்கள் உடன்படிக் கொள்ளும்படி விண்ணப்பத்தை கேட்டு ஒரு பயன்படுத்தல் ஏற்படுத்தி செய்யும்படி நாங்கள் அவருடைய பாவங்களை நினைத்துக் கொள்ள கவனத்தை காலத்தில் சேர்த்து அவருடைய புனிதர்களை மக்களாக கொண்டு நீரங்களுக்கு தயார் செய்கிறோம். திருப்பலை நகரே வணங்கும்படி வணங்குகிறேன். பிள்ளைகளை நேசித்து ஆசீர்வதித்து
கனப்படுத்தி ராஜ்யத்தை கருதி குடியரசுக்கு சுவாமி இந்த பிள்ளைகளோடு மக்கள் படிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த திருச்சபை எதிர்காலத்தில் செய்யறதுக்கு எல்லா பணிகளை நினைத்து நன்றியோடு தோற்றுவிக்கிறோம். எப்பொழுது இருக்கிற எல்லா காலங்களும் நன்றியோடு தோற்றுவிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பிள்ளைகள் இருக்கும்படி தெரிவிக்கிறோம். திருமலை முதல் அன்றே சாட்சிகள் சொல்லி வழக்கத்திற்காக ஒவ்வொரு பெரியவரை பெற்றவரை கற்று நடத்தும்படி ஏற்று பெற்று நாம் தெரிவிக்கிறோம். நல்ல ஆமென். ஆசீர்வதித்து திருப்பராயுடன் ஆண்டவர் சாட்சிகள் சொல்லப்படுகிறாய். கர்த்தர் தாமே கூட இருந்து ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். இதனாலே திடப்படுத்தல் எடுத்தவர்கள் முன்பதாக திடப்படுத்தல் பின்பு ஏனவர்கள் எடுக்கும்படி கற்றுக்கொள்கிறேன். இதனால திடப்படுத்தல் பெற்றுக்கொண்ட ரூத் நிலைத்தனா தேவை அவர்களும் ஒரு குடும்பத்தாரும் முன்னேறும்படி கற்றுக்கொள்கிறேன்.
ஆசீர்வதித்து சிறப்புடன் பெற்றுக்கொண்ட நிலக்னாவை அவருடைய குடும்பத்தார் உறவுகளும் கட்டத்தாமை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அடுத்ததாக வினாடி சிறப்புடன் பெற்றுக்கொண்ட ஓசியா மோலின் ஜெபிலி கணேசனும் அவருடைய குடும்பத்தாரும் சிறுவர்களே கொள்வார்கள். கட்டளத்தில் பெற்றுக்கொண்டிருக்கும் சிறப்புடன் பெற்றுக்கொண்டதான வாழ்விலே உங்கள் குடும்பம் உறவுகளை கட்டசாமி நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். ஏனைய அனைவரும் சிறுவர்களே நம்மளுடைய அன்பாக